ட்ரம்ப் டாரிஃப் பத்தி தான் நேத்துல இருந்து சோசியல் மீடியால யூடியூப்ல எல்லா இடத்துலயும் பார்த்துட்டு இருக்கோம். ஏன் ட்ரம்ப் டாரிஃப் போடுறாரு, திடீர்னு அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூஎஸ் பிஸ்கல் டெபிசிட் டு ஜிடிபி பாத்தீங்கன்னா 6 to 7% வந்துருச்சு. இது World War II லெவல்ல அளவுக்கு அதிகமா இருக்கு அப்படின்றது தான் இப்ப சொல்லிட்டு இருக்காங்க. இதனால ஒண்ணு கவர்மெண்டோட ரெவென்யூ இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும், இன்னொன்னு ரெசிப்ரோக்கல் டாரிஃப், அதாவது யூஎஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு இந்தியாவில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 54% டாரிஃப் போடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ ரெசிப்ரோக்கல் டாரிஃப்னா டிஸ்கவுண்டடா நான் போடுறேன், இந்தியாவுக்கு 26% டாரிஃப் போடுறேன் அப்படின்னு இப்போ அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. இந்த மாதிரி எல்லா நாட்டுக்குமே வந்து 50-60%, 70% எல்லா நாடும் யூஎஸோட கூட்ஸ்க்கு டாரிஃப் போட்டு அவங்க இம்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா யூஎஸ் வந்து இம்போர்ட் பண்ணும்போது கம்மியான டாரிஃப் தான் போடுறாங்க. சோ இனிமேல் வந்து இது நடக்காது, நான் அதிகப்படுத்த போறேன் அப்படின்னு அவர் பேசிட்டு இருக்காரு. இதனால என்ன ஆகும்னா வேலை வாய்ப்பு அதிகரிக்கும், உள்நாட்டு உற்பத்தி அதிகமாகும், ப்ரொடெக்ஷனிசம் மெஷர்ஸ் இது எல்லாமே இது மூலமா யூஎஸோட டெபிசிட் குறையும் அப்படின்றது தான் அவர் பேசுறது. பட் ஆனா இது வந்து கிட்டத்தட்ட 30-40 வருஷம் பின்னாடி போன மாதிரி ஆகுது. இதனால யூஎஸ் கம்பெனிஸ்க்கு பாதிப்பு அதிகம், யூஎஸ் மக்களுக்கு ரிசெஷன் வர்றதுக்கான அபாயம் இருக்கு அப்படின்றது தான் எல்லா எக்கனாமிஸ்டும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிச்சிருக்காங்க. போக போக என்ன நடக்குதுன்றதை நம்ம பார்க்கலாம்.